ஓகே, 2 நிமிஷம் தான். நாங்க புகழ கூட்டிட்டு கிளம்பிடுவோம். தேங்க்யூ சார். புகழ், பாட்டி, புகழ், பாட்டி, புகழ், புகழ், பாட்டி, புகழ், நல்லா இருக்கியா? நீ இல்லாம வீடே விரிச்சோடி போயிடுச்சுடா. வக்கீல் சார், 2 நிமிஷம் தான் டைம் கேட்டீங்க. பேஷண்ட்ட பார்க்கலாமா இல்ல எப்படி திரும்பி போயிடலாமா? அது இல்ல சார், சாரி. வா புகழ், அம்மா பார்க்க போலாம். புகழ், அம்மா, 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 புகழ் வந்திருக்கம்மா. சக்தி, அம்மா, கண்ணை திறந்து பாரும்மா. சக்தி, அம்மா, கண்ணை முழிச்சு பாரும்மா. சக்தி, புகழ், அம்மா,
புகழ், நீ வந்துட்டியா? நீ இல்லாம அம்மா ரொம்ப தவிச்சு போயிட்ட. என்னம்மா, என்னாச்சு? நீங்க ஏன் ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? புகழ், அம்மாக்கு ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் ஏன் அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? அது சும்மா ஒரு ஊசி போட்டு கூட்டிட்டு போலான்னு அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்கோம். போங்க பாட்டி, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு தெரியும், நான் இல்லாததுனால அம்மா அழுது அழுது உடம்பு சரியில்லாம போயிருக்கோம். அம்மா, நான் சொல்றது சரிதானே? அம்மா, நான் உங்க கூடவே இருக்கம்மா. நாங்க போகவே மாட்டோம்மா. புகழ், இனிமே நீ எப்பவுமே எங்க கூட தான் இருப்ப. ஆ? பாட்டி, நான் இல்லாம நீங்க எல்லாரும் வருத்தப்பட்டீங்களா? ஆமாண்டா செல்லம். பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. நான் இனிமே இங்கதான் இருப்பேன். அழாதீங்க. இவங்க இப்படியே பேசி பேசி என் பையனை விடாம பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே விடக்கூடாது. சார், 2 நிமிஷம் தான் டைம் கேட்டாங்க. இப்ப அதை விட அதிக நேரம் ஆயிடுச்சு. பையனை அனுப்ப சொல்லுங்க. சார், நீங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க பையனை அவங்க கூட அனுப்பி வைங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் சார். சார், அங்க பாருங்க சார், என் சக்தியோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க சார். சார், என் பையனும் அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்கான் பாருங்க சார். இவங்க 2 பேரும் எப்படி சார் பிரிக்க சொல்றீங்க? சார், அவரோட பையனை அவர் கேக்குறாரு, நீங்க அனுப்பிடுங்க. அதான் முறை. சார், யார் பையனும் கோர்ட்டுன்னு முடிவு பண்ணல. அதுக்குள்ள நீங்களா முடிவு பண்ணிடாதீங்க, சரியா? இதுக்கு தான் நான் என் பையனை அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். பாத்தீங்களா, கூட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார், ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் சார். சார், இது சரிப்பட்டு வராது. வாடா. அம்மா, என்ன விடுங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் கண்டிப்பா திரும்ப வருவேம்மா. நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. கொல்லு பாட்டி, நீங்களும் உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சுபத்ரா பாட்டி, எங்க அம்மாவையும் கொல்லு பாட்டியையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரிப்பா. பாத்துக்கிறேன். புகழ், வா. அம்மா, புகழ். அம்மா, நான் கண்டிப்பா வந்துருவேம்மா. புகழ், நான் கண்டிப்பா வந்துருவேம்மா. புகழ், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. புகழ். மாமா, அத்தை, புகழ் போறா அத்தை. நீங்களாவது சொல்லுங்க அத்தை. பாட்டிங்க, நீங்களாவது சொல்லுங்க. மாமா, புகழ் போறா மாமா. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க மாமா. கொஞ்சம் பொறுமையா இரு சக்தி. சக்தி, நீ வருத்தப்படாத. புகழ் கண்டிப்பா வந்துருவான். நீ தைரியமா இரு. இல்ல அத்தை, நம்ம கிட்ட அவன் தெம்பா பேசினாலும் போகும்போது அழுதுகிட்டே போறா அத்தை. என் மனசு கேட்க மாட்டேங்குது அத்தை. சக்தி, நீ கவலைப்படாத சக்தி. கொஞ்சம் பொறுத்துக்கோ. புகழ் நம்ம கிட்ட கண்டிப்பா வந்துருவான். ஆமாங்க, நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். கண்டிப்பா நம்ம புகழ் திரும்ப கிடைப்பான். நீங்க தைரியமா இருங்க, பயப்படாதீங்க.
சக்தி குடும்பம் வந்திருக்கீங்களா? ஷாகுல் குடும்பம் வந்திருக்கீங்களா? உட்காருங்க. ஷாகுல் தரப்பு வக்கீல், உங்க வாதத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். ப்ரொசீட். சாகுல் அவர்களது மனைவி திருமதி சுஷ்மா 8 வருடங்களுக்கு முன்பாக கர்ப்பமாக இருந்தார். அவர் பிரசவத்திற்கு டெல்லியில் உள்ள MM ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை தங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். அதே ஹாஸ்பிட்டலில் சுஷ்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அதே நாளில் திருமதி சக்தி அவர்களும் அனுமதிக்கப்பட்டார். அப்போது பிரசவத்தில் சக்திக்கு பிறந்த ஆண் குழந்தை பிறந்த சில நிமிடங்களிலேயே இறந்துவிட்டது. சுஷ்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அதாவது சுஷ்மாவுக்கு பிறந்தது ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள். சக்திக்கு பிறந்த குழந்தை இறந்து விட்டதால் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த பெண் சக்தியின் இறந்த குழந்தையை சுஷ்மாவிற்கும் சுஷ்மாவுக்கு பிறந்த ஆண் குழந்தையை சக்திக்கும் மாற்றி வைத்திருக்கிறார். அவர் மாற்றி வைத்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. சக்தி அந்த ஹாஸ்பிட்டலில் பிரசவத்திற்கு சேரும் பொழுது தனக்கு யாரும் இல்லை என்றும், இந்த குழந்தை மட்டும்தான் தனக்கு உலகம் என்றும், இந்த குழந்தை இல்லை என்றால் தான் உயிரோடு இருப்பது வீண் என்றும் கூறியுள்ளார். இதை தன் கவனத்தில் வைத்திருந்த அங்கு வேலை செய்யும் பெண் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என் கட்சிக்காரரின் குழந்தையை சக்திக்கு மாற்றி இப்படிப்பட்ட கொடுமையான காரியத்தை செய்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் சொல்றது அத்தனையும் போய். புகழ் சக்திக்கு பிறந்த குழந்தைதான். இவர் ஆதாரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் வெங்கட், உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படும். அப்போது நீங்கள் உங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்கலாம். சாரி யுவர் ஆனர். யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் நான் ஆதாரம் இல்லாமல் பேசுவதாக கூறுகிறார். என்னிடம் சாட்சி இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த பெண்தான் அந்த சாட்சி. அதற்கான ஆதாரத்தை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். சாரதா. சாரதா, சாரதா, சாரதா. வணக்கம் ஐயா. யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேர் என்னம்மா? என் பேரு சாரதாங்க. அதோ அங்க இருக்காங்களே சுஷ்மா, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. நான் MM ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யும் போது இவங்க டெலிவரிக்காக அங்க வந்திருந்தாங்க. இதோ இங்க இருக்காங்களே சக்தி, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல இவங்களும் டெலிவரிக்கு வந்திருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியும். சரி, அன்னைக்கு டெலிவரி அப்போ என்ன நடந்துச்சுன்னு நல்லா தெளிவா சொல்லுங்க. சக்திங்கிறவங்க ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நாள்ல இருந்தே எல்லாரு கூடயும் ஒண்ணு மண்ணுமா நல்லா பழகிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு யாருமே இல்லன்னு சொன்னாங்க. தான் வயித்துல இருக்கிற குழந்தை மட்டும்தான் உறவு, அதுக்காக மட்டும்தான் என் உயிர் இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அத கேட்டப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சுகப்பிரசவமாச்சு. ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா பாவம், பிறந்த சில நிமிஷத்திலேயே குழந்தை இறந்து போச்சு. அதே சமயத்துலதான் சுஷ்மாங்கிறவங்களும் பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. சுஷ்மா ரொம்ப வசதியானவங்க. ஆனா சக்திக்கு அவ குழந்தை மட்டும்தான் சொந்தமே. அதனால சுஷ்மாவுக்கு பெண் குழந்தைய விட்டுட்டு ஆண் குழந்தைய சக்தி கிட்ட மாத்தி வச்சிட்டேன். ஏன்னா சக்தி கிட்ட பையன் இருந்தா அவ எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நான் அப்படி செஞ்சேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ் இவங்க சொல்றது எல்லாமே போய் கற்பனை கலந்து ஜோடிக்கப்பட்ட நாடகம். மிஸ்டர் வெங்கட், எப்படி சொல்றீங்க? இவங்க இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்காங்களே, இது ஹாஸ்பிடல் நிர்வாகத்துக்கு தெரியாம எப்படி பண்ணிருக்க முடியும்? இவங்க சக்தி மீது பாவப்பட்டு செஞ்சதா சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஹாஸ்பிடல் நிர்வாகம் எப்படி ஒத்துக்கும்? சக்திக்கு பிறந்த ஆண் குழந்தை இறந்துட்டதால ஆஸ்பத்திரி பேரு கெட்டு போயிடுமேன்னு ஆஸ்பத்திரி நிர்வாகம் சக்தியோட உடல்நிலையையும் மனநிலையையும் மனசுல வச்சுக்கிட்டு இவங்க குழந்தைய மாத்தி வைக்க சொல்லிட்டாங்க. சரி, அந்த ஹாஸ்பிடல் நிர்வாகம் தான் உடனே சொல்றாங்களே, அந்த ஹாஸ்பிடல்ல தான் இவங்க வேலை செஞ்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யுவர் ஆனர், எதிர்க்கட்சி வக்கீலுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும்னு தெரிஞ்சுதான் இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சதுக்கான ஐடி கார்டை தங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். மிஸ்டர் வெங்கட், அவங்க வேலை செஞ்சதுக்கான ஐடியை சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். உட்காருங்க. சாரி யுவர் ஆனர். ஐயா, நான் செஞ்சது தப்புதாங்க ஐயா. அதுக்காக நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் ஐயா. யுவர் ஆனர், தப்பு செஞ்சவங்களே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் எனது கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலின் ஆதாரங்களும் சாட்சியின் வாக்குமூலமும் எல்லாமே ஷாகுலுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. இதன் மூலம் புகழ் ஷாகுலின் பையன்தான் என்று தெரிகிறது.